ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் எம்கேக்ஸ் பை ஸ்ருதி. இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் மட்டன் பிரியாணி. என்னடா வெஜ்ஜில் மட்டன் பிரியாணின்னு சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க. பலாக்காய் வச்சு தான் நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதோட டேஸ்ட் மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படியே நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிரியாணி அண்டாவில் நான் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பிரியாணி ஸ்பைசஸை போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் 7 பச்சை மிளகா, ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இது வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது லைட் கலராக மாறுற அளவுக்கு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/4 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஆட் பண்ண பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா. உங்கள் கிட்டே ஸ்டோர் பாட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வைப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கிலோ நான் பெலாக்காய் ஆட் பண்ணுறேன். பெலாக்காயை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். அதில் 1/4 டம்ளர் அப்போ ஊற்றிட்டேன். இப்போ மிச்சம் இருக்க தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை போடுங்க. அரிசியை போட்டுட்டு ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது சமமாக வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். தண்ணியும் அரிசியும் சமமாக வந்ததுக்கப்புறமா தம் போட்டுடலாம். இப்போது மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் விட்டுக்கலாம். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. குலையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுவோம். இந்த மாதிரி சைட்லேருந்து லைட்டாக எடுத்து விடுங்க. ரொம்ப அழுத்தமாக கொடுத்தீங்கன்னா குழஞ்சி போயிடும் பிரியாணி. அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேருந்து எடுத்து விடும் போது கரெக்டாக வந்துடும். அந்த மசாலாலாம் மேலே இருக்குது இல்லையா, அதுக்காக நான் லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சுட சுட பிரியாணியோட தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணுங்கள். என்னைக்காச்சும் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னடா செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.